ப்ரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். ஜீசஸ் கால் யூடியூப் வழியாக பார்க்குற ஒருத்தரை கத்தரா சுருதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்நாளிலே நீதிமொழிகள் 14-15 நம்ம பார்க்க போகிறோம். சில வசனங்களை கவனிக்க போகிறோம். என்ன அப்படி நம்ம பார்க்க போகிறோம்னு சொன்னால், கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படுகிறவன் அவன் எங்கே சென்று போகிறான், பயப்படாதவனோ எங்கே செல்லுகிறான் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இதை நான் எடுத்தேன்னு சொன்னிங்கன்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணாலோ, டிவி நம்ம போட்டாலோ, இல்லை சபைக்கு போனாலோ, இல்லாட்டா ட்ரெயினில் போனாலோ, பஸ்ஸில் போனாலோ, எங்கே போனாலும் கடவுளுக்கு பயப்படாதவர்களே அநேக பேரை நான் பார்க்கிறேன். அவர் வருகை மிக மிக சமீபம் என்றது அறியாமல் இருக்கிறவர்களை நான் பார்க்கிறேன். உணராதவர்களாக இருக்கிறவர்களை பார்க்கிறேன். ஒருவேளை எனக்கு கூட இந்த கடைசி காலத்தை குறித்து ஒரு வேளை எனக்கு வெளிப்படுத்தாமல் இருப்பாரானால் நானும் அப்படி தான் இருந்திருப்பேனோ அப்படின்னு எனக்கு தோணுது. பிரியமானவர்களே, எனக்கு ஆண்டவர் இந்த கடைசி காலத்தை குறித்து பேசினதுனால ஒரு வேளை எனக்கு அந்த பாரம் பேசி கொண்டிருக்கனான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இது பழைய ஏற்பாட்டில் ஒரு மரணத்தில் ஒரு நம்பிக்கை குறித்து நாம் பார்க்கலாம். ஆமென். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். அப்போ பாருங்க, இது 2 குரூப்புக்கு எடுத்துக்கலாம். அறிந்தவன் அறியாதவனுக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? அறிந்தவனும் அறியாதவனும் எடுத்துக்கலாம். நான் விக்கிரகத்தில் வணங்கினவ ரொம்ப சாமி கும்பிடு, எங்கள் குடும்பத்திலேயே நான் ரொம்ப பக்தி உள்ளவளாக நான் காணப்பட்டேன். ஆனால் அந்த சாமிக்கு பயந்து கண்ணை குத்திடும், இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அப்படி சொல்லி ஒரு பயம் எனக்குள்ளே இருக்கும். இதை பாவம் அது பாவம், இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு அப்போவே நான் என்ன பண்ணுவேன்னா பயப்படுவேன். ரொம்ப பக்தியாக இருப்பேன். வாரத்தில் 3 நாள் இருப்பேன். என் தாயாருக்காக தலைவலியில் ரொம்ப வருஷம் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப வருஷம் ரொம்ப நான் ஃபாஸ்டிங் போடுவேன். போட்டு விளக்கேற்றிட்டு தான் சாப்பிடுவேன். கருமாரியம்மன் கோயிலில் போயிட்டு என்ன பண்ணுவேன்னா விளக்கேற்றிட்டு தான் சாப்பிடுவேன். சனிக்கிழமை அதே போல், செவ்வாய்க்கிழமை அதே போல், இப்படி நிறைய என்ன பண்ணுவேன்னா ரொம்ப பக்தியாக நான் இருப்பேன். இங்கே இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்போ நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். தன் வழிகளில் தாறுமாறானவனும் அவரை அலட்சியம் பண்ணுகிறான். இன்றைக்கு நான் அது ரட்சிக்கக்கூடாததுக்கு அவ்வளோ வைராக்கியமாக இருந்த எனக்கு ஒருவேளை எனக்கு கடைசி காலத்தை குறித்து வெளிப்படுத்தாமல் இருப்பாரானால் நானும் அப்படி தான் இருந்திருப்பேனோன்னு எனக்கு தோணுது. ஆனால் கடைசி காலத்தை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்களும் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதை அத்தனையும் நடந்து கொண்டே வருகிறது. இன்றைக்கி அலட்சியம் பண்ணுகிறவர்களாக நிறைய பேரை நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் இதை பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் கவனித்து கூர்ந்து நியூஸை கவனிங்கள். யூடியூப் வழியாக பாருங்கள். சீரியல் பார்க்கிறவர்களாக இருப்பீர்களானால், சினிமா பார்க்கிறவர்களாக இருப்பீர்களானால் தயவு செய்து அதை எடுத்து போட்டு விடுங்கள். அவர் வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ பயப்படுதல், தன் வழிகளில் நிதானமாக நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். சரி, அவன் எப்படிலாம் பயந்து நிதானமாக இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லேலூயா சோத்திரம். துன்மார்க்கன் தன் தீமையிலே படுவான். துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான். நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். ஏங்க, இயேசு கிறிஸ்து வந்த பிறகு தான் மரணத்துக்கு பின் ஒரு பரலோக ராஜ்யம் உண்டுன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆனால் அதுக்கு முன்னாடி தாவீது ராஜாவே சொல்கிறாரு, நான் எல்லாரும் போகிற வழியாக நானும் பூலோகத்துக்கு போகிறேன், மண்ணுக்கு போகிறேன், பாதாளத்துக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ பாருங்கள், இந்த வார்த்தை மறைப்பொருளாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உண்டு. அப்போ என்ன நம்பிக்கை உண்டு அவனுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவருக்கு பயப்படுகிறவனுக்கு என்ன உண்டா? திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். இன்னைக்கு அந்த நாளிலே 50 வருஷம் 100 வருஷம் முன்னாடி இருந்த ஊழியக்காரங்களுக்கு பயங்கர பயம் இருந்துச்சு. ஆண்டவர் மேலே பயங்கர பயம் இருந்துச்சு.
இன்றைக்கு அவங்க சந்ததிகளெல்லாம் பார்க்கும் பொழுது பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. நட்சத்திரங்களாக அவர்கள் திகழ்கிறார்கள். அப்போது அவருக்கு பயப்படும் பொழுது அவங்களுக்குள்ளே இருந்ததுன்னா இந்த தெரியுமா, என் சந்ததி கர்த்தரை துதிப்பார்கள், என் சந்ததி கர்த்தருக்கு பின் நடப்பார்கள், என் சந்ததி கர்த்தருக்காக ஊழியம் செய்வார்கள் என்று ஒரு திட நம்பிக்கை இருந்தது. நானும் என்ன பண்ணுவேன், பரலோக ராஜ்யத்துக்கு போவேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை உண்டு. பிரியமானவர்களே, அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறது திட நம்பிக்கை உண்டு. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதத்தில் மாத்திரம் இல்லை, அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து அவங்களுக்குள்ளே ஒரு பார்வை இருந்தது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரணக்கண்ணிக்கு தப்பலாம். எப்படி மரணக்கண்ணிக்கு? பழைய ஏற்பாட்டின் படி பார்த்தீங்கன்னா பரலோகமே இல்லை. அவங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வே கிடையாது. அந்த விழிப்புணர்வை சொல்ல வந்த இயேசு தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சிலுவிலே அறைந்தார்கள். பிரியமானவர்களே, அப்படியாக அவங்களுக்கு மரணம் எப்படியா, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரணக்கண்ணிக்கு தப்பலாம். அப்போது பயப்படுகிறவர்கள் மரணக்கண்ணிக்கு, ஒருவேளை கர்த்தருக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவாய் இருந்து மரித்தவர்கள், ஒருவேளை அவங்க எப்படி இருக்கலாமா, அந்த நரகத்தில் இருந்து அவர்களை தப்பிக்க வைப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் மரணக்கண்ணிக்கு தப்பலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அதிக அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். சபையில் ரொம்ப 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 ஒஸ்ட்டாக இருக்கிறாங்க. பதவியோ, அவங்களோட படிப்போ, அவங்களோட டேலண்ட்டோ, அவங்க போதிக்கிறதோ இன்றைக்கு நிறைய இடத்துல நான் கேட்குறேன், நிறைய இடத்துல பார்க்குறேன். எப்படி இருக்குன்னா, ஒரு விழிப்புணர்வு இல்லாமல், பயமே இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கி நானும் சொல்கிறேன்னா, எனக்கே இந்த கடைசி காலத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தலைன்னா நானும் இப்படி இருந்துருப்போணும் அப்படின்னு எனக்கு தோணுது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் பார்க்குற நியூஸில் அநேக வீடுகள் தரைமட்டமாக போய் உள்ளே போகிறதும், வானம் ஒரு 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 பெரிய டேம்பு திறந்து, ஒரு பெரிய மதில் திறந்து தண்ணி கொட்டுகிறதும், அநேக ஆண்டவரே நிறைய தண்ணி வர்றதும், மலைக்கு எல்லாரும் ஜனங்கள் ஓடுகிறதும், இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் கடைசி காலத்தை குறித்து அநேக பேர் உயிரோடு மேலே எடுக்கப்படுகிறதையும் நான் பார்த்தேன். பிரியமானவர்களே, அப்படி பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, பரலோகத்தில் ஆண்டவர் மகன துக்கமாக நிற்கிறதை நான் பார்த்தேன். நீங்கள் என்னென்ன நினச்சிக்கோங்க, எனக்கு கனவுல ஆண்டவர் வெளிப்படுத்தினதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது அங்கே ஜாய் டிவியில் ஒரு ஊழியக்காரு அவர் அங்கே இருக்கிறார். இந்த பரலோகன்ற இடத்த நான் பார்க்குறேன். அங்கே ஜாய் டிவியில் வருகிற அவர் ஊழியக்கார பேரை யாரை கேட்டாலும் ஃபோட்டோ காமிக்கிறேன், யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த ஜாய் டிவியில் நம்ம ஒரு மெசேஜ் பார்க்குறோன்னா கடைசியில் அதில் பேசுகிறவங்களெல்லாம் காமிப்பாங்க. நம்ம இப்படி பார்த்தோம்னா ரைட்டில் இருப்பார், குண்டா, ஒரு தெலுங்கு நடிகர் மாதிரி இருப்பார். அவர் பேசுகிறதே தெலுங்கு மாதிரி தான் பேசுவார். அவரை தான் நாங்கள் பார்த்தேன். அன்றைக்கி கூட்டங்கள் போக சொல்கிறாங்க, நீ சீக்கிரம் போங்கன்னு சொல்லி. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஐயோ, நான் இந்த கனவு போயிட்டு யாருன்னா சொன்னால் என்னை சிரிப்பாங்களே, யார் நம்புவாங்க? ஏன்னா அவர் வருகை பிதா தவிர வேறு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுவான். எல்லாருமே சொல்கிறோம், அதில் இருக்கே, இயேசுவே சொன்னாரே அப்படின்னு பார்த்தா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்த்தோம் என்றால் 13ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் நான் நினைக்கிறேன், அதில் இருக்கும் ஒரு வசனம், நீ அறுவடை முதிர்ந்து விட்டது, உன் அறிவாலை நீட்டுன்னு சொல்லி ஒரு தூதன் இயேசுவுக்கு கட்டளை எடுக்கிறான். அதிர்ந்து போனேன். அதை படிக்கும்போது அதிர்ந்து போனேன். யாருக்கு யார் கட்டளை இடுகிறது அப்படின்ட்டு அதிர்ந்து போனேன். மாணவர்களே, அப்போ பாருங்கள், அவன் கர்த்தருக்கு பயப்படுறது ஜீவ ஊற்று, அதனால் மரணக்கண்ணிக்கு தப்பலாம். அப்போது கர்த்தருக்கு நம்ம பயப்படும் பொழுது கண்டிப்பாக மரணத்திலே, பாதாளத்திலே தள்ள மாட்டார், மாறாக பரலோகத்திலே கொண்டு போவார். நான் அதிர்ந்து போனேன். அதுக்கப்புறம்தான் போன வருஷத்தில் நானே செய்யாரில் ஒரு இடத்துல சொல்லும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அதே போல் சிஎஸ்ஐ சபையில் இந்த பக்கம் மாம்பாக்கம் பக்கத்தில் ஒரு சபையில் சொல்லும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். கடைசி காலத்தை குறித்து சில இடங்களில் அடியால் கொடுத்த பாடல்களை பாடும்படியாக கிருபை செய்தார். பிரியமானவர்களே, இது கடைசி காலம் என்று உணராமல் இன்னும் பதவிக்காக, பணத்துக்காக நிறைய எதுக்காகவோ எப்படியோ பண்ணுறாங்க. ரொம்ப
சொல்லவே முடியல, அந்த மாதிரி இருக்கிறாங்க. நீங்கள் ஒருவேளை யாராக இருக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ளுங்க. உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் தான் தலைவர். இதெல்லாம் யார் பார்த்துட்ருக்குதுன்னா, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தரின் கண்கள் எங்கே இருக்குதா? நான் எவ்விடத்திலும் இருந்து. நான் ரூமில் இருக்கேன், நான் சபைக்குள்ளே தான் இருக்கேன், நான் சபைக்கு வெளியே தான் இருக்கேன், நான் மறைவில் தான் பேசுகிறேன், நான் ஃபோனில் தான் பேசுகிறேன். அவங்கள பற்றி நான் ஊழியக்காரர்கிட்ட சொல்கிறேன், ஊழியக்காரை பற்றி இவங்கக்கிட்ட சொல்கிறேன். பிணைக்கிறது, தப்பாக பிணைக்கிறது, ஒரு முகத்தில் கண்ணு மூக்கு காது வச்சு பேசுகிறது போல் எல்லாம் பண்ணுறதுல எங்கே பார்க்குறாரு? எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது அவரோட கண்கள் பார்க்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட 7 கண்கள் எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதாம். பிரியமானவர்களே, நமக்கு இருக்கிற 2 கண்ணுக்கே 1000 வார்த்தைகள் 1000 செய்கைகளை பார்க்கிறோம். ஆனால் அவருடைய கண்கள் 7 கண்கள் உலகம் முழுவதும் உலாவி கொண்டிருக்கிறதா. அது மாத்திரம் அவர் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறதா. கவனமாக இருந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். அவர் வருகை மிக மிக சமீபம் என்று அறியாமல் இன்னும் எகத்தாளம் பாய்ந்து கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், என்னை சேர்த்து, நான் எதிலெல்லாம் தவறுகிறேனோ அதை நான் ஆண்டவர் எனக்கு உணர்த்துவாராக. நானும் மனமாற வேண்டும், நானும் எதிலெல்லாம் திருந்த வேண்டும். நம்ம எல்லாருக்காகவும் வேதம் சொல்லுகிறது, எவ்விடத்திலும் இருந்து நல்லோரின் தீவிரம் பார்க்கிறது அவரோட கண்கள். உங்களை நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? யாரிடத்துல இருக்கிறீர்கள்? எந்த இடத்துல இருக்கிறீர்கள்? நல்லவரிடத்துல தான் இருக்கிறீங்களா? நல்லதை தான் பேசி கொண்டிருக்கிறீங்களா? கவனித்து செயல்படுங்கள். அவர் வருகை மிக மிக ஒன்று நாம் போவோம், அல்லாட்டா அவர் வருவார். செயல்படுங்கள். மனதிரும்பி குணப்படுங்கள். ஒரு பாட்டு ஒன்று, பணத்துக்காக பரிசுத்தம் இழக்காதே, பதவிக்காக பரலோகம் இழக்காதே, பணத்துக்காக பரிசுத்தம் இழக்காதே, பதவிக்காக பரலோகம் இழக்காதே. நல்லா இருக்கு அந்த பாட்டு. ஒரு பாட்டு கேட்டுகிட்டே இருக்கேன், 2 நாளாக கேட்டுட்ருக்கேன். பிரியமானவர்களே, அது நான் ஸ்டேட்டஸில் வச்சுருக்கேன். அப்போ பாருங்கள், அந்த பாட்டு நீங்கள் போட்டிங்கன்னா வரும். ரொம்ப அருமையாக இருக்குது. குடும்பத் தலைவன், சபை தலைவன், தேசத்து தலைவன், இப்படி எல்லாருக்காகவும், ஊழியக்காரன் எல்லாருக்காகவும், ஸ்கூலில் இருக்கிற ஸ்கூல் தலைவர்கள் எல்லாருக்காகவும் போட்டு பாடியிருக்காங்க. ரொம்ப அருமையான பாடல், கேட்க வேண்டிய பாடல், இந்த காலத்துக்கு உண்டான பாடல். பிரியமானவர்களே, அதை யூடியூப் வழியே போட்டு கேளுங்கள். யார் பண்ணான்னு தெரில, குரல் ரொம்ப அருமையாக இருக்கிறது. மிக மிக அவர் சமீபமாக இருக்கிறது, அவர் வருகை அவர் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். அதனால் பிரியமானவர்களே, நான் ஒரு சாட்சி சொல்கிறேன். அவர் இருக்கிறாரு, பார்க்குறாருன்னு. எங்கள் சித்தி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்சதுன்னா எடுத்துப்பாங்க. அவங்க கொஞ்சம் குழந்த மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கலர் ஜாக்கெட் வச்சுருந்தாங்க. ஏன்னா நான் தப்பு பண்ண அதை சொல்கிறேன். ஜாக்கெட்டு வச்சுருந்தாங்க, ஒரு நல்ல மயில் பச்சையில் நல்ல துணி. அது அவங்களுக்கு சுத்தமாக பத்தது. நல்லா குண்டாக இருப்பாங்க, கையெல்லாம் தடியாக இருக்கும். அவங்களுக்கு சுத்தமாக போகாது. எனக்கு தான் கரெக்டாக இருக்கும். அது என் தங்கச்சிங்க, எங்கள் பெரியம்மா பொண்ணுதா என்ன யாருதுன்னு எனக்கு தெரியல, எங்கள் தங்கச்சி தான் எனக்கு தெரியல. அப்போ நான் என்ன பண்ணேன், இது உனக்கு பத்தவே பத்தாது, எங்கேருந்து நீ எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு கேட்டு, கல்பனாவதா இல்லை ரேவதி தான் கேட்டு என்ன பண்ணப்போ தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் சித்தி தானப்போ தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த ஜாக்கெட்டை நான் எடுத்துக்கிட்டேன், அவங்கக்கிட்டேருந்து பிடுங்கிக்கிட்டேன். சரிங்களா? தப்பு. இதை அவர் பார்த்தார். எப்படி சிஸ்டர் சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உடனே அது முடிஞ்ச 5 நிமிஷம் கூட அவளை என் பையன் வரான், அம்மா வண்டி துடைக்கணும், வேஸ்ட் இருந்தால் தாங்க. நான் ப்ளவுஸ்லாம் தைப்பேன் எனக்கு மட்டும். அப்போ நான் என்ன சொன்னேன், வேஸ்ட் ஒரு கவரில் இருக்க எடுத்துகிட்டு போடான்னா, நான் தனியாக ஒரு கவர் ஃபுல்லாக ப்ளவுஸ் வச்சுருந்தேன், நான் மடித்து வைக்கிறதுக்காக வச்சுருந்தேன். நான் ஒரு வீடு காலி பண்ணிட்டு போனேன்னு நினைக்கிறேன். அப்போது இவன் என்ன பண்ண, கரெக்டாக அதே கலர் துணி, ஆனால் துணி வேறு, குவாலிட்டி வேறு. என்ன பண்ணால் எடுத்தால் டாராக கிழிச்சிட்டான் அந்த ஜாக்கெட்டை, 2ஆக கிழிச்சிட்டான். பானைக்கு ஜாக்கெட்டு டாராக கிழிச்சு போட்டான். டேய், இந்த ஒரு துண்டு ஹாலில் இருக்குது,
என்னடா இது ஒரு துண்டு ஹாலில் இருக்கு, என்னடா என்னடா பண்ண அப்படின்னா, நீ தானே சொன்ன வேஸ்ட் எடுத்துக்கோன்னு, அதான் நான் கிழிச்சிட்டேன், எனக்கு அவ்வளோ பெருசு வேணும், அதனால் ரெண்டாக கிழிச்சு போட்டேன் அப்படின்னு. பிரியமானவர்களே, அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் அப்படியே அசந்து அதிர்ந்து போனேன். அப்பா நான் பயந்து, ஐயோ ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் நான் இப்படி தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி. பாருங்க, நம்ம நினைக்கிறோம் யாருமே இல்லை அவங்களுக்கு, யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்காக பேச ஒரு நாள் கூட வராது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பரலோகத்திலிருந்து எவ்விடத்திலும் இருந்து நல்லோரை தீயோரையும் பார்க்கிற ஒரு கண்கள் இருக்கிறது நம்ம அறியாமல் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அப்போ உடனே நாங்கள் எங்கள் சித்திகிட்ட மன்னிப்பு கேட்டு கொடுத்தேன். அப்புறமா அது என்ன பண்ணுச்சு, இல்லை இல்லை நீ சொல்கிறது கரெக்டு தான், எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துட்டாங்க. பிரியமானவர்கள், அப்போ பாருங்கள் எவ்வளோ கவனிக்கிறார் என்பதற்காக. அப்போது இந்த மரணத்துக்கு பின் ஒரு ஜீவ வழி, ஜீவன், பரலோக ராஜின்னு ஒன்று இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே அவங்க மறைமுகமாக மறைப்பொருளாக அறிந்திருக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து ஜீவனை தந்து ரத்தம் சிந்தி சிலுவை சுமந்து பரலோக ராஜ்யத்தை திறந்து வைத்திருக்கிறார். அதை இழந்து விடாதபடிக்கு நாம் பார்த்து கவனமாக இருப்போமாக. பிரியமானவர்கள், ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென். அல்லேலூயா.